வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. லோக்மாதா தேவி அஹில்யாபாயின் 300வது பிறந்த நாளையொட்டி போபாலில் இன்று நடைபெற்ற மகளிருக்கு அதிகாரமளிக்கும் மகா சம்மேளன நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்வையிட்டார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வரும் ஃபிட் இண்டியா சைக்கிள் ஓட்டுதல் பேரணியின் 25வது நிகழ்ச்சி சிறப்பு மூவர்ண கொடி பேரணி என்று அழைக்கப்படுகிறது. நாளை புதுடில்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்பேரணியில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்குகிறார். இந்திய விண்வெளி வீரர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வார் என்று மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். வரவிருக்கும் ஆக்சியம் மெஷின் 4 ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் நடத்தப்படுகிறது. பொதுமக்களின் போக்குவரத்து நலன் மற்றும் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இறந்தவரின் உடல் மீது சாத்தப்படும் மாலைகள், மலர் வளையங்களை இறுதி ஊர்வலத்தின் போது சாலையில் வீசாமல் இடுகாட்டினுள் ஓரமாக வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.